ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்துல உங்களுடைய மனைவி ஏற்ற துணை, அது ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா இதனாலதான் தன்னுடைய நம்ம புருஷன் தன் தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அப்பா அம்மாவே இல்லாத காலத்திலேயே ஆதாம் ஏவாள் காலத்துல ஆண்டவர் தாய் தகப்பனும் மாமனார் மாமியாரும் கர்த்தர் தான். ரெண்டு பக்கமும் மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் கர்த்தர் தான். அப்பவே ஆண்டவர் சொல்றார் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல தன் தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். ஆதாமுக்கு எங்க தாய் தகப்பன் இருந்தாங்க? அங்கேயே ஆண்டவர் எழுதி வைக்கிறார் வரப்போகிற சந்ததிக்கு. அதே மாதிரி 3 இடத்துல இயேசு தன் வாயினால் சொல்லுகிறார் தன் தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். எபேசியர்ல 3வது சொல்லுகிறார். 3 இடத்துல சொல்லப்படுகிறது இந்த வசனம். அதுக்கு அர்த்தம் தாய் தகப்பனை வீட்டு விட்டு விரட்டிட்டு நீங்க மட்டும்தான் இருப்போம் அது அல்ல அர்த்தம். அதனுடைய தாய் தகப்பன் கூட இருப்பாங்க, அப்பா அம்மாவோடு கூட இருக்கணும், அவங்களை கடைசி வரை பாதுகாக்கணும், பராமரிக்கணும், ஒரு மகனுடைய பொறுப்பு. ஆனா அவங்களை விட்டு நீங்க தேவ மனைவியோடு இசைந்து இருக்கணுமானா நீங்க தனி குடும்பம். இன்றிலிருந்து நீங்க 2 பேரும் தனி குடும்பம். உங்க குடும்பத்துக்கு இயேசு தலைவர். நீங்க 2 பேரும் இசைந்து இருக்கணும். நீங்க 2 பேரும் சேர்ந்து தீர்மானம் எடுக்கணும். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க தாய் தகப்பன் இருக்கிறாங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க. குடும்பத்தின் ஆரம்ப காலத்தில் சில தடுமாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்ப பெரியவங்க ஆலோசனை சொல்லுவாங்க, இப்படி நடக்கணும்டா, இப்படி நடந்துக்கொள், அதெல்லாம் சொல்லுவாங்க.